வணக்கங்க. திருப்பூர்லேருந்து பிரியா. அந்த கொடி வகைகள்லாம் இருக்குங்க இல்லையா? ஃபீமேல் ஃப்ளவர்ஸ், மேல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரக்கூடிய அந்த கொடி வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் 2G, 3G கட்டிங் டெக்னிக்க யூஸ் பண்ணுறது நெறைய ஈல்ட வந்து நம்ம வந்து எடுக்க முடியுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து நமக்கு வந்து ஒரு காயினுடைய சைஸு ரொம்ப பெருசா, எண்ணிக்கை கம்மியா அப்படி கிடைக்கிறத நாம விரும்ப மாட்டோம். எப்பவுமே எண்ணிக்கை நெறையாவும், சைஸ் அளவா இருக்கணும். இந்த பூசணி, முக்கியமா பூசணி, சொரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சைஸ் சின்னதா இருந்தாலும், அளவா இருந்தாலும் காய்களுடைய எண்ணிக்கை நெறையா இருக்கணும். அப்பதான் ஒரு விற்பனைக்கு போறதுனா கூட அதுதான் அ சிறப்பா இருக்கும். விக்கிற இடங்கள்லயும் சரி, ஒண்ண வாங்கிட்டு போனோமா முழுசும் யூஸ் பண்ண மாரி இருக்கணும். பாதி பாதியா எடுக்கிற மாரி இருந்தா, அது யாரும் விரும்புறதும் கிடையாது. அதனால இந்த 2G, 3G கட்டிங் பண்றது மூலியமா நெறைய எண்ணிக்கைகள் கிடைக்கும். சைஸ் அளவா இருக்கும். இப்போ இது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த பிக்சர் போட்டிருக்கிறது என்னோட வீட்ல இருக்கிற சொரக்காய் செடியினுடையது தான். இப்ப தான் வளர்ந்து வந்திருக்கு. 10 டூ 12 இலைகள் வந்துரும். 10 டூ 12 இலை வந்த உடனே, அந்த நுனிய கட் பண்ணிடணும். அதுதான் 1G ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அத கட் பண்ணதுக்கு அப்புறமா, ஒருலயும் ரைட்லயும் பிரான்ச்சஸ் வருங்க. அது லெஃப்ட்லயும் வரும், ரைட்லயும் வரும். இல்ல ரைட் மட்டும் கூட வரலாம். அதே மாரி அந்த ரைட்ல வர்றது செகண்ட் ஜெனரேஷன் 2Gங்கிறது. 2ம் நம்பர் பண்ணியிருப்பேன் பாருங்க, அந்த பிக்சர்ல. அது வந்து அதே மாரி 10 டூ 12 லீஃப் வரும்போது, அதனுடைய நுனியை கிள்ளி விட்டுருங்க. சரிங்களா? அந்த 2வது ஜெனரேஷன்ல இருந்து 3வது பிரான்ச்சஸ் வரும். லெஃப்ட்டும், ரைட்டும் வருங்க. அப்போ அதுல இருந்து என்ன ஆகும்னா, அது 10 டூ 12 லீஃப் அதுல வரும். வந்த உடனே அந்த 3வது இதையும் கிள்ளி விட்டுடுங்க. கிள்ளி விட்டுட்டீங்கன்னா, அதுல இருந்து ஒரு பிரான்ச் போறது தான் 4வது. அதுக்கப்புறம் கிள்ள தேவையில்லங்க. நார்மலா இந்த கொடி வகைகள்ல அந்த 1G, 2G அந்த முதல் இதுலயும், 2வதா வரக்கூடிய கிளைகள் இதுலயும், அதுல லெஃப்ட், ரைட்டும் வருங்க. அத நீங்க திங்க் பண்ணிக்கங்க. எப்படி வருங்கிறத நான் சொல்றத வச்சு. ஸோ, அந்த 2லயும் எப்பவுமே மேல் ஃப்ளவர்ஸ் தான் வரும். ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் அதில இருக்காது. அப்போ 3, 4த்துல ஒவ்வொரு நோடுக்கும் நோடுங்கிறது என்னன்னா, அந்த ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒரு காய் வைக்கும். ஃபீமேல் ஃப்ளவர் வந்து காயோட பூ வரக்கூடியது தான் ஃபீமேல் ஃப்ளவர். ஸோ 3வது 3Gலயும் 4G அதுலயும் பார்த்தீங்கன்னா, அம் நெறைய காய்களோட வரக்கூடிய அந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து நெறைய வைக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, பாலினேஷன் இஷ்யூ இருக்காது. ஏன்னா, மேல் ஃப்ளவர்ஸ் இருக்கிற பக்கம் தான் அந்த பிரான்ச்சஸும் பக்கத்திலேயே இருக்கும். அப்போ இந்த மாரி கட்டிங் பண்றது மூலியமா, ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு காய் வந்து வைக்கும். இதுதாங்க இதனுடைய சிறப்பு. ஸோ, அ சொரைக்காய், பூசணிக்காய், பீர்க்கன் பாகல் இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பண்ணி விடலாங்க. இப்படி பண்றது மூலியமா நெறைய எண்ணிக்கைகள் வந்து நெறைய இருக்குங்க. காயினுடைய எண்ணிக்கைகள் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ ஈல்டு வந்து நெறைய எடுக்கலாம். இப்படி முறைய வந்து நான் கடந்த 7 வருஷமாவே இந்த முறைய தான் செய்து பண்ணிட்டுருக்கிறேங்க. ஸோ இது வந்து சொந்தமா அனுபவப்பட்ட விஷயங்கள் தான் இது. தாராளமா நீங்க பண்ணலாம்.